முன்னுரை. இறைவனின் உண்மையான வாழ்வு அன்றாட தொடர் ஒளிபரப்புக்கு உங்களை வரவேற்கிறோம். இதில் நம் காலத்திற்கென ஒலிக்கும் இறைவனின் குரலை நாம் கேட்கிறோம், அவரை பற்றி அறிந்து கொள்கிறோம், அவரோடு தனிப்பட்ட உறவுக்குள் நுழைகிறோம். அத்தியாயம் 107. நவம்பர் 15, 1989. நான் ஓய்வெடுப்பதற்கு சற்று முன். குறிப்பு: உறங்குதல் என்ற சொல்லுக்கு பதிலாக ஓய்வெடுத்தல் என்ற வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன். உறக்கம் என்ற வார்த்தை எனக்கு ஒவ்வாததாக ஆகிவிட்டது. ஏனெனில் இயேசு வந்து என்னை எழுப்பும் வரை நான் பல ஆண்டுகள் உறங்கிக் கொண்டுதான் இருந்தேன். இயேசுவிடம் இன்னும் ஒரே ஒரு வார்த்தை மட்டும், ஆனால் வேதாகமத்திலிருந்து எனக்கு தரும்படி கேட்டேன். அதன் பின் நான் வேதாகமத்தை எவ்வித நோக்கமுமின்றி திறந்தபோது இயேசு வேதாகமத்தின் வழியாக இப்படி என்னிடம் கூறினார்: நான் இன்னும் உங்களுக்கு சொல்ல வேண்டிய காரியங்கள் பல உண்டு, ஆனால் அவற்றையெல்லாம் இப்போது நீங்கள் தாங்க மாட்டீர்கள். அருளப்பர் 16ஆம் அதிகாரம் 12ஆம் இறை வார்த்தை. இதை என்னிடம் சொன்னபோது புனிதமான நகைச்சுவையின் சுவடு ஒன்றை நான் கவனித்தேன். நவம்பர் 16, 1989. ஆண்டவரா, நான் என் கண்களை உம்மிடம் ஏறெடுக்கிறேன். நான் என் ஆன்மாவை உம்மிடம் உயர்த்துகிறேன். என் மீட்பரே, நான் உமக்காக ஏங்குகிறேன். உமது பரிசுத்த பிரசன்னம் என் இன்பம். ஓ, என் நோக்கத்தை ஏற்றுக்கொண்டு என்னை ஆதரித்து காப்பாற்றும். என் மலரே, அன்பு உன் அருகில் இருக்கிறது. உன் ஆன்மாவின் கண்களை கொண்டு என்னை காண்பதற்கு பதிலாக உன் விசுவாசத்தை குறைத்துக் கொள்ளாதே. என்னை பார்த்து புன்னகை செய், அது என்னை மகிழ்விக்கிறது. ஆ, என் குழந்தாய், வந்து என் நுகத்தை எடுத்துக்கொள். என் நுகம் எளிதும் என் சுமை லகுமாக இருக்கிறது. நான் உனக்கு கற்பித்த முறையில் உன் இதயத்தை கொண்டு ஜெபித்து என் உதவிகளை கேட்பது அவசியமானது. அது என் சட்டமாக இருக்கிறது. ஒவ்வொரு நிமிடமும் என் புனித இருதயத்திற்குள் நுழை. நான் உன்னை தேற்ற ஏங்குகிறேன். நான் உனக்கு ஓய்வளிக்க ஏங்குகிறேன். என் தாய், உனக்கு கற்பிக்க அவர்களை அனுமதி. நம் பரிசுத்த அன்னை, என் வசலா, நான் உன் அருகில் இருக்கிறேன். இதை பற்றி நிச்சயமாயிரு. என் திருமகனை அன்பு செய்வதன் மூலம் அவருக்கு ஆறுதல் கொடு. இயேசுவிடம் பேசி அவரை முதலாவதாக கொண்டிருப்பதன் மூலம் அவருக்கு ஆறுதல் கொடு. எங்கள் கரங்களை ஒருபோதும் விட்டுவிடாதே. எங்களோடு சேர்ந்து ஓடிவா, அவரை ஆராதே. அன்போடு அவருக்காக நற்செய்தி அருவி, அவரை நம்பு. நாளைய தினத்தை பற்றி கவலைப்படாதே. நாளைய தினம் தன்னை பற்றி கவலை கொள்ளும். உன் இடமோ வளமோ பாராதே. அவருடைய தெய்வீக சாயலை உத்தமமான முறையில் பிரதிபலிக்கும் ஒரு சிருஷ்டியாக உன்னை அவர் உருவாக்கும்படி நீ உன்னை முழுமையாக கையளிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த தெய்வீக சாயலை நீ வாழும் இந்த காலம் இழந்து விட்டது. இயேசுவும் நானும் எங்கள் செய்திகளை கொண்டு உங்களை தீர்ப்பிடுவதற்காக இறங்கி வரவில்லை. உங்களுக்கு தண்டனை அளிப்பதற்காகவும் நாங்கள் வரவில்லை. உங்கள் அனைவரையும் எங்களிடம் திரும்ப கொண்டு வந்து உங்கள் அனைவரையும் தெய்வீக பிறவிகளாக்குவதற்காக தான் மிகுந்த அன்போடும் இரக்கத்தோடும் நாங்கள் உங்களிடம் வருகிறோம். நான் உன்னை ஆசிர்வதிக்கிறேன். நான் உன்னுடன் இருக்கிறேன். புனித அன்னையே, நானும் உங்களை வாழ்த்துகிறேன். ஆமேன். நவம்பர் 20, 1989. வசூலா, புரிந்து கொள். நான் உனக்கு என்ன தந்திருக்கிறேன் என்பதை புரிந்து கொள். வா, நானும் நீயும், நீயும் நானும். மகளே, என்னை முதலாவதாக கொண்டிரு. உன்னிடமிருந்து நான் கேட்பதெல்லாம் அன்பு மட்டுமே. கடவுளின் அன்பு மகனும் உங்கள் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவாகிய நான் உங்களிடம் திரும்பி வந்து கொண்டிருக்கிறேன். பார்த்தீர்களா, நான் ஏற்கனவே என் திரும்பி வருதலின் பாதையில் இருக்கிறேன். விரைவில் நீங்கள் என் காலடிகளை மேலும் மேலும் அதிக தெளிவாக கேட்பீர்கள். ஏனெனில் நான் உங்கள் அனைவரையும் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறேன். நான் உங்கள் அனைவரையும் அன்பு செய்கிறேன். ஒன்றாயிருங்கள். நவம்பர் 22, 1989. ஆண்டவரே, தயவு செய்து வேதாகமங்களின் வழியாக என்னுடன் பேசும். நான் நோக்கமின்றி வேதாகமத்தை திறக்கிறேன். அதில் வந்த வாசகம், பரிசுத்த ஆவியானவர் உம்மீது வருவார். குறிப்பு: லூக்கா 1ஆம் அதிகாரம் 35ஆம் இறைவார்த்தை. மகளே, என் பிரசன்னத்தை உலகிற்கு நினைவூட்டு.
என் செய்தியை உலகின் எல்லைகளுக்கு அறிவி. ஜெபி, நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நான் உனக்கு உதவுவேன். குறிப்பு: நான் வார்த்தைகள் கிடைக்காமல் தயங்க ஆண்டவர் என் உதவிக்கு வந்தார். தந்தையே, தயவு செய்து உம் அன்பை எனக்கு வெளிப்படுத்தும். ஏனெனில் உம் அன்பை வெளிப்படுத்துவதில் நீர் உம் பரிசுத்த முகத்தை எனக்கு வெளிப்படுத்துகிறீர். என் மீது ஒளி வீசும். யாரும் என்னை ஏமாற்ற விடாதேயும். என் வழிகாட்டியாகவும் என் குருவாகவும் எனக்கு கற்பிப்பவராகவும் இரும். ஞானத்தின் உதடுகளிலிருந்து நான் கற்றுக்கொள்வேனாக. ஆமீன். பார்த்தாயா, என்னுடைய உதவியை நீ கேட்டால் போதும். அதற்கு மேல் நான் காத்திருக்க மாட்டேன். வா, நீ இன்னும் கற்றுக்கொண்டுதான் இருக்கிறாய். ஆனாலும் என் அருகில் தங்கியிரு. நீங்கள் ஒவ்வொருவரும் நான் மிக அதிகமாக வற்புறுத்துகிற என் பிரசன்னத்தை நினைவு கூறுங்கள். என் பிரசன்னம் ஒரு பரம ரகசியமாகவும் இருக்கிறது. என்னை அலட்சியம் செய்து விடாதீர்கள். நான் இன்னும் பேசிக்கொண்டிருக்கிறேன். குறிப்பு: நான் இடைமறித்து ஏதோ சொல்ல முயன்றிருந்தேன். நான் உங்களை தேற்றுபவராக இருப்பேனாக. ஆண்டவராகிய நான் அருள் வரங்களாக உங்களுக்கு என்ன தந்து கொண்டிருக்கிறேன் என்பதை நீங்கள் முழுவதுமாக உணராவிட்டாலும் நான் இறுதி வரை உங்களை வழிநடத்துவேன். நான் என் அளவற்ற இரக்கத்தின் காரணமாக என் ஆவியால் உங்களை இடைவிடாமல் நிரப்புவேன். உங்களுக்குள் என் வார்த்தைகளையும் என் சட்டத்தையும் ஊற்றி உங்களை என்னிடம் உயர்த்துவேன். ஆண்டவர்களுக்கெல்லாம் ஆண்டவராகிய நான் உங்களை எப்போதும் கூர்ந்து கண்காணிக்கிறேன். என் சமாதானத்தையும் என் அன்பையும் கொண்டிருங்கள். நான் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்கிறேன். நல்லவராக இருங்கள். நவம்பர் 23, 1989. என் அரசரே, ஆன்மாக்கள் ஒரே தெய்வ நற்கரணை பேழையை சூழ்ந்திருந்து உம்மை மகிமைப்படுத்துமாறு உண்மைக்கு ஒவ்வொரு ஆன்மாவையும் நடத்தி செல்லும். கேட்டும் கேட்டும் புரிந்து கொள்ளாதவர்களும் இந்த முறை புரிந்து கொள்வார்களாக. கண்டும் உணராதவர்கள் உம் பரம ரகசியத்தினுள் நுழைந்து இந்த முறை உணர்ந்து கொள்வார்களாக. அவர்கள் தங்கள் மனதால் அன்றி தங்கள் இதயத்தால் புரிந்து கொண்டு அதன் மூலம் மனம் திரும்பி உம்மால் குணப்படுத்தப்பட்டு என் அரசராகிய உம்மை போற்று துதிக்குமாறு அவர்களுடைய இருதயங்களை இலகச் செய்யும். ஆமென். என் குழந்தாய், நான் மரித்தோரையும் கூட உயிரோடு எழுப்புவேன். என் சித்தத்தை புரிந்து கொள்ளாத இந்த ஆன்மாக்களுக்காக ஜெபி. என் போதனைகளில் நிலையாயிரு. என் வழிகளில் உறுதியாயிரு. என் திருவுடலின் மீது காயங்களை உண்டாக்குபவர்களை அதைரியப்படுத்து. என் எதிரிகளாகிய உன் எதிரிகளை கருணையோடு நடத்து. ஆனாலும் அதே சமயத்தில் அவர்களுக்கு கண்டிப்பான முறையில் கற்பி. என் குழந்தாய், நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் நான் வழி நடத்துவேன். உன் முழு இதயத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு மனதோடும் என்னை அன்பு செய். ஏனெனில் அப்படி செய்வதில் நீ உன் இறைவனாகிய என்னை காண்பாய். மகளே, பகலில் ஒரு சில நிமிடங்களாவது நான் உனக்கு கற்பித்துள்ளபடி என்னை சந்திக்கவா. அது என்னை மகிழ்விக்கிறது. அனைவரிலும் அதிக பிரியத்திற்குரிய ஆன்மாவே, உன் அன்பை எனக்குத்தான். நான் என் அன்பை உனக்கு தரவில்லையா? நான் உனக்கு உணவளிப்பவரும் உன்னை நிரப்புபவரும் உன்னை தேற்றுபவரும் உன்னை ஆதரித்து காப்பவரும் உன் மீது அக்கறை கொள்பவரும் உன் ஆன்மாவை என்னிடம் உயர்த்துபவருமாகிய உன் மணவாளராக இல்லையா? அனைவரிலும் அதிக பிரியமுள்ள ஆன்மாவே, நானே மற்ற அனைவரிலும் உன்னை அதிகமாக நேசிக்கிறவர். எனக்கு தெரியும் என்றாலும் நான் இந்த பணிக்காக உனக்கு பயிற்சி தந்து உன்னை உருவாக்கி இருக்கிறேன். குறிப்பு: நான் இயேசுவிடம் ஒரு காரியம் சொன்னேன். நீ சோர்வாயிருக்கும் போது என் மீது சாய்ந்து கொள். நான் உன்னை தூக்கிக் கொள்வேன். மலரே, என் திருப்பெயரால் நீ செய்வதெல்லாம் என்னை மகிமைப்படுத்துகிறது. என்னிடமிருந்து உண்ணு. நான் உன்னை நேசிக்கிறேன். என்னை நேசிப்பதற்காகவே உன்னை படைத்திருக்கிறேன். எனக்கு ஓய்வளிக்கும்படி நான் உன்னை படைத்திருக்கிறேன். என்னிடமுள்ள எல்லாவற்றையும் நீ என்னுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் உன்னை படைத்திருக்கிறேன். உங்கள் மீது பாரமாக விழுந்துள்ள தமது நீதியை தணிக்கும்படி பிதாவிடம் ஜெபி. குறிப்பு: நம் தலைமுறை.
அவரை நேசிப்பதன் மூலமும் உங்கள் இதயத்தை கொண்டு ஜெபிப்பதன் மூலமும் உபவாசம் இருப்பதன் மூலமும் மனம் வருந்தி உங்கள் பாவங்களை சங்கீர்த்தனம் செய்வதன் மூலமும் அவருடைய கோபத்தை தணியுங்கள். சமாதானம் மற்றும் பரிசுத்தத்தனத்தின் உலகிற்குள் நுழையுங்கள். என் தெய்வீகத்தை பிரதிபலித்தபடி பரிசுத்தமாக வாழுங்கள். என் வசூலா, நான் உன்னை விடுவித்திருப்பதால் இப்போது நீ மகிழ்ச்சியாக இருக்கிறாயா? ஆம், ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் என் மகிமைக்காக உன்னை பயன்படுத்த என்னை அனுமதிப்பதன் மூலம் என்னை மகிழ்வி. கவனி, உன்னிடமிருந்து பரித்தியாகங்களும் துன்பங்களும் மிகுந்த பொறுமையும் எனக்கு தேவைப்படும் என்பதை புரிந்து கொள். ஆனாலும் எதுவும் வீணாய் போகாது. என் மகிமைக்காக மற்றொரு சிறிய பாடுபட்ட சுரூபமாக மாறும்படியாக நான் உன்னை உருவாக்கியிருக்கிறேன் என்பதை நினைவில் வை. ஒவ்வொரு சிறு பாடுபட்ட சுரூபமும் ஓர் ஒளித்தூணாக மாறுகிறது. அது இவ்வாறு உங்களை சூழ்ந்துள்ள இருளை குறைக்கிறது. இப்போது ஓர் அரசராக என்னை நடத்து. ஆன்மாக்களை எனக்கு கொடு. நான் ஆன்மாக்களுக்காக தாகமாயிருக்கிறேன். நான் உனக்கு உதவுவேன். ஞானம் உனக்கு கற்பிக்கும். என் அருகிலேயே இருந்து கொள். என் பிரசன்னத்தை நினைவில் வைத்திரு. இயேசுவாகிய நான் உன்னை ஆசிர்வதிக்கிறேன். என்னை நேசி. நவம்பர் 26, 1989. குழந்தாய், சமாதானம் உன்னோடு இருப்பதாக. நான் சொல்வதை கேள். விவேகமுள்ளவளாக இரு. இந்த வெளிப்பாட்டிலிருந்து வராத காரியங்களை கூறாதே. இந்த வெளிப்பாட்டிலும் பரிசுத்த வேதாகமத்திலும் உள்ள என் வார்த்தைகளை பயன்படுத்து. நான் உன் ஆசிரியர். விவேகத்துடன் இரு. என்னை சார்ந்திரு. நான் உன் மீட்பராக இருக்கிறேன். நான் உன் பரிசுத்தராக இருக்கிறேன். நானே இருக்கிறவர். ஆகவே ஏன் என்னை சார்ந்திருப்பதில்லை? நீ என்னை பார்த்து புன்னகைக்கும் போது என்னை மகிழ்விக்கிறாய். நான் குழந்தைத்தனமான விசுவாசத்தை நேசிக்கிறேன். வசூலா, தைரியம் கொள். நான் என் எதிரிகள் அனைவரையும் துரத்தி அடிப்பேன். மகளே, தைரியம் கொள். அந்நிய நாட்டிலும் மரண பள்ளத்தாக்கிலும் வசிப்பது கடினமானது என்று எனக்கு தெரியும். ஆனாலும் என் அன்பை பற்றி நிச்சயமாக இரு. நான் உன் அருகில் இருக்கிறேன். மிக அற்பமான காரியங்களிலும் கூட நான் உனக்கு உதவுவேன். அன்பு உன்னை அன்பு செய்கிறது. நவம்பர் 27, 1989. ஆண்டவரே, என் பலமாயிரும். நான் சிலுவையை இறுதி வரை அணைத்துக் கொள்வேன். நீர் எனக்கு தந்து கொண்டிருக்கிற எல்லாவற்றிற்காகவும் நான் உமக்கு நன்றி கூறுகிறேன். என் புனித இருதயத்தின் வசூலா, என் சமாதானத்தை கொண்டிரு. அஞ்சாதே. நான் உனக்கு தந்துள்ள தனிப்பட்ட கொடை நான் வந்து உன்னை எடுத்துச் செல்லும் நாள் வரைக்கும் நீடித்திருக்கும். இம்முறையில் உனக்கு உணவளிக்க நான் சித்தமாயிருப்பது பற்றி மகிழ்ச்சியாயிரு. இந்த கொடையை இறுதி வரை உனக்கென விட்டு வைக்க நான் சித்தமாயிருக்கிறேன் என்பதற்காக மகிழ்ச்சியாயிரு. நான் இவ்வளவு உயர்வாக உனக்கு உபசாரம் செய்துள்ளதை நினைத்து மகிழ்ச்சியாயிரு. மகளே, நான் உனக்கு மீண்டும் உயிரளித்திருக்கிறேன் என்பது பற்றி மகிழ்ச்சியாயிரு. நீ எனக்கு தந்து கொண்டிருக்கிற இந்த சிறிய விசுவாசத்திற்காக நான் உன்னை ஆசிர்வதிக்கிறேன். என் சிலுவையை எடுத்துக்கொள். என் சிலுவையை அணைத்துக்கொள். என் சிலுவை உன் வாழ்வாக இருக்கிறது. நாசரேத்தூர் இயேசுவாகிய நான் உன்னையும் என் செய்தியை பரப்ப உழைக்கும் அனைவரையும் ஆசிர்வதிக்கிறேன். நான் அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்கிறேன். வா, நாங்கள் நாம். ஆம் ஆண்டவரே. நாங்கள் நாம். ஆம் பரிசுத்த அன்னையே. நவம்பர் 28, 1989. என் இயேசுவா, நான் தான். அன்பு உன் அருகில் இருக்கிறது. என் குழந்தாய், என் சிலுவையை எடுத்துக்கொண்டு எனக்கு ஓய்வு கொடு. அன்பு சோர்ந்து போயிருக்கிறது. அதற்கு ஓய்வு தேவை. என் குழந்தாய், என்னை கைவிடாதே. நான் உன்னில் கல்வி அறிவுகளையும் பகுத்துணர்தலையும் ஊற்றுவேன். நீ ஒவ்வொரு நாளும் உன்னை முழுமையாக கையளிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஏனெனில்
வேறு எந்த முறையில் நான் என் சித்தத்தை உன்னில் செயல்படுத்துவேன்? வா, என் பிரசன்னத்தை நினைவில் வைத்திரு. அன்பு உன்னை ஆசிர்வதிக்கிறது. முடிவுரை. இறைவனின் உண்மையான வாழ்வு அன்றாட தொடர் ஒளிபரப்பை இப்போது நீங்கள் கேட்டீர்கள். ஒரு புதிய ஒளிபரப்பில் மீண்டும் நாளை உங்களை காண நாங்கள் மிகவும் ஆவலாக இருக்கிறோம்.